Hello viewers, welcome back to my channel Sauce and Spices. நான் Mr. SHANTHINI YOGANANDHAN. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ ரெசிபியோட வந்திருக்கோம். அது வந்து கண்டிப்பா இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இன்கிரிடியன்ட்ஸ் தான் போட்டிருப்பேன் அதுல. ஆனா நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்ல மொறுன்னு இருக்கும். நான் சிக்கனை வந்து நல்ல மெலிசா போட்டிருக்கேன். நீட்டமா போட்டிருக்கேன். ஸோ அதே போல போன்லெஸ் சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரோசன் சிக்கனில் பண்ணிங்கன்னா ஏன்னா பிகாஸ் நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ ஃப்ரோசன் சிக்கனாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ் சிக்கனில் நீங்கள் பண்ணால் பெட்டர். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன். அது வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும், இவ்வளோ தான் நம்மளுக்கு இதில் பண்ண வேண்டியது. ஸோ ஈஸியான ரெசிபி. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரும், நிறைய பேருக்கும் தெரிய வரும். ஸோ சில பேருக்கு இதில் பிடிச்சும் இருக்கலாம். ஸோ அதனால தான் வியூவர்ஸ், உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மெயில் ஐடி, அப்புறம் எங்களுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் உங்களுக்கு என்னுடைய வீடியோலேயே கீழே வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபேஸ்புக்கை லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் என்னென்ன வரும்ன்றதை அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னமோ வளர்ந்தனா இதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம். சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன், மெலிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். சிக்கன் வந்து பழைய சிக்கனாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் சிக்கனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட சுகர் போட்டிருக்கேன் நான். ஆனியன் பவுடர் அதையும் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் கீழே வரும், உங்களுக்கு ஸ்க்ராலில் இருக்கும். கறி மசாலா போட்டிருக்கேன். இந்த மசாலாலாம் உங்களுடைய இஷ்டம் தான். அப்புறம் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பிளாக் பெப்பரும் போட்டிருக்கேன். ஃப்ரை பவுடர்னு இங்கே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோயா சாஸ். இதுக்கு வந்து நான் சோடா போடுறேன். சோடா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுவேன் நான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் போட்ட மாதிரியே போடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்றதுனால தான் நான் சோடாலாம் போட்டிருக்கேன். சோடாக்கு பதிலாக என்ன போடுறது அதெல்லாம் இல்லாமல் நான் போட்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ சீக்கிரமாக வரப்போகுது. கேரட் அல்வா. இப்போ வந்து நல்லா எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம உடனே ஊற வைக்கவே தேவையில்லை. இது நம்ம என்ன மிக்ஸ் பண்ணணுமோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இந்த மீடியமில் வைக்கும் போது கொஞ்சம் நேரம் எடுக்கும் உங்களுக்கு அந்த கலர் வர்றதுக்கு. இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணவே இல்லை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை ஆகிட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான ஒரு கலரில் வந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் மீடியம் டு லோலேயே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. இல்லைன்னா சிக்கன் கொஞ்சம் ஓல்டு சிக்கனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரப்பரி ஆகிடும். அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கனாக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதே போல் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி
இது வந்து ஒவ்வொரு லெவலாக வந்து உங்களுக்கு மாறுறது தெரியும். சிக்கன் அப்படியே மாறுறது உங்களுக்கு தெரியும் அந்த கலர். ஸோ இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒயிட் ஆனியன் பவுடர் வந்து ஃப்ளேவருக்காக கொடுத்துருக்கேன். அப்புறமா வந்து நம்ம ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நான் போடவே இல்லை. அப்படியே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது இப்படியேவும் நம்ம ட்ரையாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா மசாலா மாதிரி பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். மசாலா மாதிரினா நம்ம பேனில் வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாட்டி போடுறேன். நான் வந்து இதில் வந்து ஃபுல்லாக இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறமா ஒரு பாதி கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மசாலாவோடு சேர்ந்து எப்படி பண்ணணும்னு சொல்கிறத நான் காட்டுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சுட 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 நீங்கள் அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அது ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் சூடாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பினஸ் இருக்காது. கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக வியூவர்ஸ் நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ், அப்புறமா வந்து இன்ஸ்டா, அப்புறமா வந்து இமெயில் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து வரும், உங்களுக்கு ஸ்க்ராலில் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு உடனே அங்கே வந்துடும். ஓகே வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.